சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் அன்சரிடம் பேசலாம். அன்சர், இந்த குடும்ப அட்டைகள் வழங்கக்கூடிய இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நடைமுறை சிக்கல்கள் என்னவாக இருக்கிறது? புதிதாக அப்ளை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த குடும்ப அட்டைகள்லாம் வழங்குவதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா? மனோஜ், நிச்சயமாக புதிய குடும்ப அட்டைக்கு இதுவரை குடும்ப அட்டை இல்லாமல் புதிதாக விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் தற்போது வரை நீண்ட நாட்களாக, சொல்லப்போனால் கடந்த சில வருடங்களாகவே அவர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், புதிதாக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டமானது ஜனவரி முதல் துவங்க இருக்கிறோம். எனவே இதுவரை குடும்ப அட்டைகள் இல்லாமல் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கான குடும்ப அட்டை அந்த ஸ்மார்ட் கார்டு மூலமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர அடுத்த ஜனவரி முதல் 6 மாதங்களுக்கான அந்த உள்தாள் ஓட்டும் பணி நடைபெறும் என்றும், ஆதார் எண்ணை இணைக்கும் பணியை சற்று தீவிரமாக தற்பொழுது இறங்கி இருக்கிறார்கள். அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களிடம் அந்த குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து ஒரு பயனாளி அமுதா என்பவர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஆதார் அட்டையை வந்து இணைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆதார் அட்டை வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தோம், ஐடி கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தோம், ஃபோட்டோ கொடுத்தோம், அவ்வளோ. அதுக்கப்புறம் அவங்க கை ரேகை எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஆதார் கார்டுக்கு உடனே கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்காக வந்து சுமால் கார்டு தரப்போகிறோம், ரேஷன் கார்டு நீக்கப்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு வந்து சுமால் கார்டை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இன்னும் அதை பற்றி சொல்ல. அது கொடுத்தா அதில் இருக்கிறவங்க தான் போய் வாங்கணும்ன்ட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு அது பொருள் இப்பயே கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கப்புறம் கிடைக்குமா என்ன நிச்சயம் கிடையாது. பொதுவாக ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுவதற்காக ஆதார் எண்கள் இணைக்கப்பட்டாலும் கூட பயனாளிகளுக்கு அது குறித்த முழுமையான தகவல் தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். ஸ்மார்ட் கார்டு எந்த வகையில் அவை நடைமுறைப்படுத்தப்படும், அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன, தற்பொழுது ஆதார் எண்களை அதில் இணைத்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் புதிதாக வரக்கூடிய ஸ்மார்ட் கார்டு மூலம் பயனாளிகள் எப்படி பொருட்களை பெறுவது என்பன உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது தவிர்த்து நியாய விலை கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 34,000 நியாய விலை கடைகளில் அநேக கடைகளில் சரியான பொருட்கள், உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. குறிப்பிட்ட சில தினங்களுக்குள்ளாக உணவுப் பொருட்கள் வாங்காவிட்டால் அந்த பயனாளிகளுக்கு மற்ற அந்த உணவுப் பொருட்கள் கிடை வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றும் வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதே போல சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் வழங்கக்கூடிய துவரை, உளுந்து உள்ளிட்ட பருப்பு வகைகளும் மிக தட்டுப்பாட்டிலேயே இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்முடன் இருக்கக்கூடிய அப்துல்லா என்கிற பயனாளியிடம் கேட்போம். சார், ஸ்மார்ட் கார்டு கொடுக்கறத பற்றியும் ஏற்கனவே உணவு தட்டுப்பாடு இருக்கிறத பற்றி நீங்க என்ன? முதல்லயே ரேஷன் கார்டு கொடுத்து அவங்க வந்து அதில் வந்து நிறைய திருட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ முதல் வாரம் கொடுப்பாங்க, 2வது வாரம் கொடுப்பாங்க, 3வது வாரத்தில் இந்த பொருளை வரலன்னுவாங்க. திரும்பி உங்கள் பின்னாடி நாங்கள் சுற்றினே இருக்கணும். அவங்க எப்பப்போ வர சொல்கிறாங்களோ அப்போல்லாம் போகணும். இதுக்கெல்லாம் நம்ம லீவ் போட்டு போகணும். ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து ரேஷன்லேயே இந்த மாதிரி ரேஷன் கார்டு வச்சுக்கினே இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் எப்படின்னு தெரியாது. அது எப்போ வாங்கணும், எப்போ அவங்க இஷ்யூ பண்ணுவாங்கன்னு தெரியாது. முதல்ல வந்து காலையில் வர சொல்லுவாங்க. காலையில் போனால் அவங்களோட டைமிங் சரி இருக்காது. இப்போ வந்து எப்படின்னா 12 மணியோட க்ளோஸுன்றாங்க. அவங்க வர்றதே 9:30 மணிக்கு, 12 மணியோட க்ளோஸ். அதுக்கப்புறமா 3:30 மணிக்கு தான் அவங்க வந்து திரும்பி அந்த ரேஷன் கார்டை ஓப்பன் பண்ணுவாங்க. திரும்பி அந்த 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இதுக்கு வந்து நாங்கள் லைனில் நிற்கணும். நின்று அப்புறமா பக்கத்தில் வந்து அப்புறமா இல்லை, பொருள் இல்லை, ஆயிடுச்சு, நீங்கள் அடுத்த வாரம் வாங்கன்னுவாங்க. திரும்பி அடுத்த வாரம் போகணும். அடுத்த வாரத்துக்கும் அதே மாதிரி தான். 2வது வந்து இப்போ வந்து சில பொருள் தான் நம்ம வாங்குவோம். அதில் சில பொருள் வந்து அவங்களே என்ட்ரி பண்ணிடுறாங்க கார்டுலேயே. இப்போ நாங்கள் வந்து சக்கரை உண்டி தான் வாங்கணும்னா பருப்பெல்லாம் அவங்களே வந்து ஆட் பண்ணிடுறது. பில்லை ஆட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியாது. அது வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் அதில் ஆட் ஆகிருக்குது. ரேஷன் கார்டில் இந்த மாதிரி நடக்கும்போது அப்போ ஸ்மார்ட் கார்டில் என்ன நடக்கும் அதை பற்றியும் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து டிக்ளேர் பண்ண எப்படி கொடுப்பாங்க, எப்படி நாங்கள் இஷ்யூ பண்ணுவோன்னு. ரேஷன் கார்டில் ஏதோ எழுதுகிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஸ்மார்ட் கார்டில் அது எப்படி எழுதுகிறாங்க, அது என்ன கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்றுமே தெரியல. அது சரி வரட்டும் பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணுறோம். பொதுவாக ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்ட பிறகு நமது இணையதள வழியாகவோ அல்லது ஆண்ட்ராய்டு செல்போன்கள் வழியாகவோ நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கி இருக்கிறோம், எது வாங்கவில்லை உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்கிற தகவலும் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் சாதாரண அடித்தட்டு மக்கள் நியாய விலை கடைகளை நம்பி இருக்கக்கூடிய, நியாய விலை கடைகளையே நம்பி அரிசி, பருப்பு உள்ளிட்ட
வாங்கக்கூடிய சாதாரண மக்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதியுடன் இருக்கிறார்களா என்றால் இங்கு 50 விழுக்காட்டிற்கும் மேலுள்ள மக்கள் அந்த அளவுக்கு விவரம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதே உண்மை. தற்போது நம்மிடம் கருத்து கூறிய அப்துல்லா அவர்கள் கூட வெளிப்படையாக நியாய விலை கடைகளுக்கு வழங்கக்கூடிய அட்டையில் கையெழுத்திட்டு வாங்கக்கூடிய பொருட்கள் தராமல் அவர்கள் அதாவது அதில் வர வைப்பதாக எழுதி கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஸ்மார்ட் கார்டு திட்டம் வந்தால் முழுவதுமாக அது கம்ப்யூட்டரைஸ்ட் கணிப்பொறி மயமாக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு அதில் உள்ள தகவல்களை பெறுவது எப்படி என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பொதுவாக பொதுமக்கள் கூறுவது என்னவென்றால் ஸ்மார்ட் கார்டு வந்துவிட்டால் நாம் அந்த குடும்ப அட்டையில் பெயர் உள்ள யாராவது ஒருவர் தான் சென்று வாங்க வேண்டும் என்கிற நடைமுறைக்கு வந்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு செல்பவர்கள் காலை புறப்பட்டு மாலை வீடு திரும்புபவர்கள் எப்படி அதை பெற முடியும்? எனவே அந்த பொருட்களை பெறக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கிறது. தினக்கூலிகளுக்கும் இதே நிலைதான் ஏற்படும். ஒரு நாள் சம்பளத்தை விட்டுவிட்டு நியாய விலை கடைகளில் சென்று அந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை விட பெருத்த நஷ்டம் இல்லை என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஸ்மார்ட் கார்டு முறையை குறித்த தெளிவான விளக்கத்தை விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதன் மூலம் தங்கள் பெறக்கூடிய பொருட்களுக்கான உத்தரவாதமும் கிடைக்க வேண்டும். அதே போல வேலைக்கு செல்பவர்களுக்காக கால நேரத்தை மாற்றி அமைத்தால் கூட சிறப்பாக இருக்கும் என்கிற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மனோஜ், சார், நியாய விலை கடைகள் தொடர்பாக பொதுமக்களுடைய கோரிக்கைகளை பட்டியலிட்டீங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு குறை என்ன அப்படின்னா, பொருட்களுக்கு குறிப்பாக இந்த பருப்பு பொருட்களுக்கு வந்து தட்டுப்பாடு நிலவுவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் என்று ஏதாவது தகவல்கள் தற்போதைக்கு கசிந்திருக்கிறதா? யாராவது இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்காங்களா? நிச்சயமா இந்திய நுகர்வோர் கழகத்திலிருந்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இவர்கள் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் உளுந்து துவரை உள்ளிட்ட பருப்பு வகைகள் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் தேவை தலா 20 டன் உளுந்து அல்லது பருப்பு அந்த துவரை இருக்கக்கூடிய சூழலில் உளுந்து 13,000 டன்னும் துவரை 7,000 டன்னும் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் உள்நாட்டிலேயே கொள்முதல் செய்யப்படுவதால் இதற்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கொள்முதல் விலையிலிருந்து 2 மடங்கு விலை குறைவாக மக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளதால் முதன்மைப்படுத்தி யாருக்கு முதலில் வழங்குவது அல்லது யார் முன்னமே வந்து பெறுகிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுவது என்கிற அடிப்படையில் தான் தற்போது வழங்கப்பட்டு வருவதாகவும் நுகர்வோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பருப்பை வாங்க வேண்டும் என்றாலும் அது விலை உயர்வாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்றும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய பருப்பை கொள்முதல் செய்வதற்கு நம்மிடம் தற்பொழுது 20,000 டன் தேவைக்கு மொத்தமாகவே 13,000 டன் உளுந்தும் 7,000 டன் துவரையும் தான் கிடைக்கிறது. எனவே இந்த தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கிறார்கள். அதே போல அரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்களின் தட்டுப்பாட்டிற்கு பதுக்கல் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்று கூட நியாய விலை கடைகளிலிருந்து பதுக்கப்பட்ட அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு தொடர்ந்து இங்கிருந்து கேரளாவுக்கு அரிசி கடத்தப்படுவதாக நீண்ட நாட்களாகவே காவல்துறையினரும் தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளிலிருந்து அரிசி அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது தொடர்ந்து பிடிக்கப்பட்டு வருவதை நாம் அறிந்த ஒன்றுதான். எனவே இது போன்ற கடத்தல்கள், பெருவணிகர்கள் நியாய விலை கடைகளிலிருந்து பொருட்களை பெற்று விற்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளால் தான் இந்த தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நுகர்வோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் இந்த முறைகேடுகள் பெருமளவில் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 2,40,00,000 பயனாளிகளுக்கு தேவையான பொருட்கள் தமிழக அரசிடம் கைவசம் இல்லை என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. மனோஜ்.